பார்வதி இருக்கிற இடத்துல தான் அமித் இருப்பாருன்னு சொல்லி கனி வந்து ஒரு ஃபன்னா வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது. பட் ஒரு ஃபன் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு இன்டென்ஷனல் ஸ்டேட்மெண்ட்க்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியாதா? இது ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூவாக எடுத்துட்டு மார்னிங் வரைக்கும் அதை பற்றி பேசிக்கிட்டு மார்னிங் வரைக்கும் அது வந்து கொண்டு போயிட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை தேவையில்லையே. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது பிடிக்கல கனின்னு சொல்லி அமித் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாரு கனி கிட்ட. ஐயோ இதுக்கு ஃபன்னாக தான் சொன்னேன், சாரி சார் சொல்லி அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ வந்து கனி சால்வ் பண்ணிட்டாங்க. அப்போவே அந்த இஷ்யூ வந்து முடிஞ்சு போச்சு. சாரி கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தப்பா இருக்கு, அவங்க வந்து வேணும்னு கலாச்சிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குன்னு சொல்லி திருப்பி மார்னிங் வந்து அதை ஆரம்பிக்கிறாரு. சிம்பிளாக ஒரு காமெடி ஜோக்குக்கு சொன்னது கனி. ஆல்ரெடி கமருதீன் பார்வதி செட் ஆயிடுச்சு. இப்போ உங்களை இந்த மாதிரி சொல்ற மூலமா ஒன்னும் வந்து ஆக போறது கிடையாது. அது ஃபன்னு சொல்லி ஊர் உலகத்துக்கே தெரியும். ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சேர்த்து வச்சு பேசாதீங்க, இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஸ்கூல் டாஸ்க்லயே வந்து அமித் சொன்னாரு. அப்போச்சும் ஏதாச்சும் ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இப்போ ஏன் அமித் வந்து அதை ரிப்பீட் பண்றாரு? அப்போ மட்டும் அதை ரிப்பீட் பண்ணும்போது கசுக்குதா, இப்போ அதை ரிப்பீட் பண்ணும்போது இனிக்குதா?